அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சுடலை மாடன் வழிபாடு ஆபத்து யாருக்கு அப்படின்ற தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சுடலை மாடன் அப்படிங்கிறது சிவனுடைய அம்சம், சிவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி வில்லுப்பாட்டு கதைகளையும் பல கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி இன்னும் சில கதைகளில் சிவபெருமானை சுடுகாட்டில் மயானம் காக்கிறதுக்காக அவதாரம் எடுத்ததாகவும் கூறப்படுது. சிவனும் சுடலையும் வெவ்வேறு அல்ல, இருவரும் ஒருவரே அப்படின்ற கதையும் இருக்கு. இந்த சுடலை மாடன் வழிபாடுல சைவமும் இருக்கு, அசைவமும் இருக்கு. அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள் எளிதில் வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கு. ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தெய்வமா நம்ம சுடலை மாடன் இருந்து வருகிறார். இந்த சுடலை மாடன் வழிபாடு மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் வெளிநாடுகளிலும் பரவி வந்துகிட்டு இருக்கு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தலையில வச்சுக்கிட்டு இவரை வழிபாடு செய்வதனால எந்த விதமான ஒரு அர்த்தமும் இருக்காது. இந்த ஆணவத்தை குறைச்சிக்கிட்டு அறவே அகற்றிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அது நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஆணவத்தை வைத்துக்கொண்டே வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு முதல் ஆபத்தா இவரே இருப்பார் அப்படின்ற முக்கியமான கருத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது சாமியாடிகள், பூசாரிகள், வெறித்தனமாக கும்பிடக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். அதை தாண்டி போட்டியாளர்களை நமக்கு ஏதோ ஒரு வகையில் போட்டியாளர்கள் இருந்தால் அவங்க செயல்கள் நடக்கக்கூடாது. அவங்க ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது நல்ல காரியத்தை தடுக்கணும், கெடுக்கணும், அவங்கள வளர விடக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்களை வச்சுக்கவே கூடாது. அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் இல்லாட்டி கூட அவங்களுடைய காரியங்களுக்கு தடுங்கல் விளைவிக்கின்ற மாதிரி எந்த ஒரு காரியங்களையும் செய்யாமல் இருக்கணும். அவங்களுக்காக போய் தடங்கல் செய்கிறது, தகடு எழுதுறது, மாந்திரிகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது சுடலை மாடன் ஏற்றுக்க மாட்டார். மாறா நமக்கே தண்டனை கொடுத்துருவார். உதாரணத்துக்கு சனி பகவானை போல் நமக்கு ஏழரை சனியோ இல்லை அர்த்தாஷ்டமச்சனியோ அஷ்டமச்சனியோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம யாரையாவது கெடுக்கணும், வார்த்தைகளாலேயோ இல்லை செயல்களாலேயோ இல்லை தாக்குறதுனாலேயோ ஏதாவது ஒரு பாதிப்புகளை மற்றவங்களுக்கு நம்மளை விட பலம் குறைந்தவர்களுக்கோ இல்லை பலமானவர்களுக்கோ நம்ம கொடுக்கும் பொழுது சனி பகவான் நம்மளுக்கு இருக்கும்போது என்ன செய்வார்னா அதனுடைய கர்ம வினையை அந்த சனி முடியக்கூடிய காலகட்டத்திலேயே நமக்கு அதை விட 2 மடங்கு தண்டனையை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட நம்ம சுடலை ஈசனும் அதை மாதிரி தான். உடனுக்குடனே அந்த விஷயம் நடந்துடும். அதனால் இந்த எதிரிகளை எதிரிகளாகவே நினைக்காதீங்க. எதிரிகளை நண்பர்களாக பார்க்காவிட்டால் கூட அவர்களை அழிக்க நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைச்சாலோ, உங்களுடைய நல்ல காரியங்கள் இல்லை கோயில் காரியங்கள், உங்களுடைய ஆலய வளர்ச்சி இதெல்லாம் தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் தடுங்கல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சொன்னாலே போதுமானது. மற்ற விஷயத்த அவர் பார்த்துக்குவார். அவர்களுடைய மனநிலையை ஆராய்ஞ்சு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான தண்டனையை நம்ம சுடலை ஈசனை கொடுத்துருவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடனுடைய பக்தர்கள் தங்களுக்கான எதிரிகளை நிரந்தரமாக வைத்து கொள்ளக்கூடாது. இது சுடலை மாடன் சாமியாடிகளுக்கும் பூசாரிகளுக்கும் பக்தர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. மேலும் மாந்திரீகத்திற்கு தவறான வழிமுறைகளுக்கு இவரை பயன்படுத்துவது நமக்கே நாமே வைத்துக்கொள்ளும் ஒரு சூனியமாக கருதலாம். மேலும் மற்றவர்களின் நலனுக்காகவும் வாழ்வுக்காகவும் மற்றவர்களை உயர்த்துவதற்காகவும் சுடலை ஈசனை அபிஷேக பூஜை மற்றும் அலங்கார பூஜை மற்றும் குருதி பூஜை இவற்றின் மூலம் திருப்திப்படுத்தலாம். மாந்திரீக ரீதியாக நம்புவதை தாண்டி மன ரீதியாக சுத்தபத்தமாக இருந்து உள்ளத்தால் உருகி வழிபாடு செய்யும் பொழுது சுடலை ஈசன் உங்களுக்கு உண்டான பலன்களை முழுமையாக கொடுப்பார். மேலும் சுடலை ஈசன் மாடம் அல்லது சிலை சுயம்பு வைத்து வழிபடுபவர்கள் அந்த சிலைக்கு அதிக முக்கியத்துவம் தந்து அபிஷேகங்கள், அலங்காரங்கள், மலர் அர்ச்சனைகள் இவையெல்லாம் செய்யும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். மந்திரம் தெரியாதவர்கள் சுடலை ஈசனின் நாமத்தையே 108 முறை அல்லது 21 முறை மனதை நினைத்து கொண்டு அந்த சிலை அல்லது சுயம்பில் அதனுடைய உருவத்தை ஒருமனதாக நினைத்து கொண்டு அபிஷேக அலங்காரங்கள் செய்து வழிபடும் பொழுது நிச்சயமாக காரியங்கள் நிறைவேறும்.
எப்படிப்பட்ட ஏவல் பெல்லி சூனியங்கள் கட்டுக்கள் இருந்தாலும் சுடலை மாடனை வைத்து பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், முட்டை இந்த 5 பொருள்களை வைத்து அரிவாளால் வெட்டும் பொழுது 10 துண்டுகளாக சிதறும். அப்பொழுது கட்டுக்கள் எல்லாம் அகன்றுவிடும். மேலும் அடங்காத பேய்கள், முனிகள், பிசாசுகள், காட்டு எரிகள் யாவும் சுடலை ஈசனின் நாமத்தை கொண்டும் சுடுகாட்டு சாம்பலை கொண்டும் திருநீரை கொண்டும் நிச்சயமாக சுடலை ஈசனை நம்பி உண்மையாக வழிபடுவோர் நிச்சயமாக அந்த துஷ்ட சக்திகளை ஓட்டிவிடலாம். எனவே நல்ல விஷயங்களுக்காக சுடலை மாடனை பயன்படுத்துவது நன்று. மேலும் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இவற்றிற்கு சுடலை ஈசனையும் சுடலை ஈசனின் அன்னையான பேச்சியம்மனையும் ஒரு சேர வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். மேலும் சுடலை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பேச்சியம்மன் நம் சிலை வைத்து வழிபடாவிட்டாலும் நிச்சயமாக பேச்சியம்மன் அங்கு இருப்பார். அவரும் குழந்தைகளை காப்பதிலும் குழந்தை பாக்கியம் தருவதிலும் மிகச்சிறந்தவர். அதுபோல் மாடன் அங்கு இல்லாவிட்டால் பேச்சு அங்கு இருப்பது கடினம். ஆணவத்தினாலோ கர்வத்தினாலோ மாடனையும் பேச்சியையும் ஏன் மற்ற தெய்வங்களையும் அடைய முடியாது. ஆலயம் நடத்துவோர், ஆலய வழிபாட்டில் உள்ளோர் நிச்சயமாக ஆணவங்களை துறந்து பகைவர்களாக இருந்தாலும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை ஆலயத்தில் புரிவதே சிறந்த பூசாரி மற்றும் சாமியாடிகளுக்கு உகந்ததாக இருக்கும். இது தமிழகம் முழுவதும் உள்ள சாமியாடிகளுக்கும் பூசாரிகளுக்கும் இந்த வீடியோ பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன். மேலும் சண்டைக்காரர்கள், வேண்டாதவர்கள், வெறுப்பானவர்கள் என்று அவர்கள் நம் ஆலயம் நோக்கி வரும் பொழுது அவர்களை பாற்று உபசாரிக்காமல் விட்டால் இதை நீங்கள் வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆலயம் நடத்துவோருக்கு முதலில் இருக்கக்கூடாதது ஆணவம், தான் என்ற கர்வம். இவற்றை துறப்பதற்காகத்தான் அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரத்திற்கு பின்பக்கமாக பலிபீடம் என்று இருக்கும். அந்த பலிபீடத்தில் விழுந்து வணங்குவதே தன்னுடைய தலைக்கணம், தன்னுடைய ஆணவம், தன்னுடைய கர்வத்தை கீழே தொட்டு வணங்கி அந்த ஆணவத்தை பலிபீடத்தில் பலியிடுகிறேன் என்பது அர்த்தமாகும். நன்றி. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் சுடலை ஈசன் நிச்சயமாக குடிகொள்வார். பயந்தவர்கள் சுடலை ஈசனின் உபாசனையை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தின் துணை கொண்டு சுடலை ஈசன் அருளை பெற முயற்சிக்கவும். அவர்களுடைய உபாசனை உங்களுக்கு கை கொடுக்கும். சுடலை ஈசனை வைத்து நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம். துஷ்ட சக்திகளை விரட்டலாம். மாந்திரீக பிரச்சனைகளை நீக்கலாம். நன்றி, வணக்கம்.